பாருங்கள், நம்ம அரைச்சி விட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆச்சு. இப்போ பாருங்கள், சாதம் சூடாக வச்சு நம்ம குழம்பு ஊற்றிப்போம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி வந்து நைட்டு நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்க்கலாம். சாப்பாடு வச்சாச்சு. இன்றைக்கி குழம்பு வந்து கத்திரிக்காய் வச்சு அரைச்சி விட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் பாருங்கள். கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. அதே 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், வெந்தயம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். பருப்பு லைட்டாக சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு ஓரளவுக்கு வரப்பட்டுச்சு. இப்போ நம்ம வர கொத்தமல்லி போட்டுக்கலாம். வர கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், வர கொத்தமல்லியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், ஜீரகம், வெந்தயம் இருக்குது. அதையும் 2 போட்டு இன்னும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த வரமிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த வரமிளகாவும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வரமிளகா சாக்கு வறுத்துக்கணும். பருப்பு ஸ்மெல் இப்போ வருது பாருங்கள். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிற பருப்பு ஸ்மெல் வருது. இப்படி பருப்பு ஸ்மெல் வர ஸ்டேஜில் நம்ம வந்து இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதெல்லாமே வேறு பிளேட்டுக்கு கொட்டி ஆற வச்சிடலாம். அப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும். இது ஆறிட்டுருக்கட்டும். அதை நம்ம வறுத்ததில் எடுத்துட்டோம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு சின்ன மூடி தேங்காய் இப்படி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வணக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்குவோம். பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டு நல்லா வணக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து தக்காளியும் போட்டுக்குவோம். ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். அதனால் இது வதக்கி அரைக்க போகிறோம். இதில் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது வணக்கும் போது ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். லைட்டாக அந்த தக்காளிக்காக மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேங்காயெல்லாம் போட்டுக்குவோம். தேங்காயும் போட்டு நல்லா வணங்கிக்கிட்டோம். இப்போ பூண்டு, வெங்காயம், தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ தேங்காயும் போட்டுக்குவோம். தேங்காயும் நல்லா வணங்கிக்கலாம். தேங்காய் வணங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் வணக்கிட்டோம். இது ஆறட்டும். இது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமே மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம்.
பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த விழுது இப்படி இருக்கணும். இப்போ கத்திரிக்காய் பாருங்கள், நான் குண்டு குண்டு கத்திரிக்காயாக இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த காம்பு மட்டும் கொஞ்சோண்டு சின்னதாக கட் பண்ணிடலாம். காம்பு இப்படி சின்னதாக இருக்க அளவுக்கு வச்சுக்குவோம். வச்சுட்டு இதை பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புழு இருக்கான்னு பார்த்துக்கணும். புழு எதுவும் இல்லை, காய் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்போ எல்லாமே அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோம். புழு பார்க்குறதுக்காக நல்லா அப்படி கட் பண்ணிக்கலாம். புழு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிளேட் வச்சுக்கலாம். இந்த சஃபிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த சஃபிக்ஸ் வச்சு இந்த கலவை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இப்படி எல்லாம் உள்ளார இது படுற அளவுக்கு தடவி விட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு செஞ்சு எல்லா இதுவும் படிச்சிடுவோம். நல்லா உள்ளார போகிற அளவுக்கு, நல்லா உள் சைடு போகிற அளவுக்கு வச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். அந்த எல்லாம் வணக்கணும் இல்லைங்களா, அந்த கடாயிலேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு ஒரு 4 போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு 4 போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு வணங்கினோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கு போட்டோம்னா இப்போ ஒரு தக்காளி வணங்குறதுக்கு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அதுவும் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா அப்படியே வணக்கி விட்டுக்குவோம். வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது இல்லைங்களா, அது கத்திரிக்காயில் போட்டது போக மிச்சம் இருக்குது. அதையும் நம்ம அப்படியே இந்த கத்திரிக்காய் கூடவே போட்டு நல்லா வணக்கி விட்ருவோம். நல்லா வணங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா நம்ம அந்த இதில் வணக்கி விட்டுட்டோம். அந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா வணக்கி விட்டுட்டோம். பாருங்கள், நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே கழுவி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம். லைட்டாக உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, கத்திரிக்காய் வேகட்டும். நம்ம இப்போது
மூடி வச்சுக்கலாம். வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் வெந்து போச்சு. கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ புளி கரைசல் ஊற்றினோடனே ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுறலாம். பாருங்கள், புளி ஊற்றி குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. ஓகே, இப்போ பாருங்கள், சாதம் சூடாக வச்சுருக்குறோம். குக்கரில் தான் வச்சேன். சாதம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்பு ஊற்றிப்போம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி விட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்து போச்சு. புளி ஊற்றி கொதிச்சிருச்சு. ஓகே, குழம்பு ஃபைனலாக இப்படி தான் வந்திருக்கு. ஸ்மெல் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.